Chennai Gemini and the participating clubs of RA District 3232, Rotary Club of Chennai Golden Star, its President Rotarian Vivekanandan and its members, Rotary Club of Chennai Harmony, its President Rotarian Niranjan Rao and its members, Rotary Club of Chennai Radiance, Rotarian Pradeep and its members, and my friends, colleagues of Stan 75 batch, and friends and relatives, and co-Geminians. Good morning to one and all. Very good morning. இனிய புத்தாண்டு துவக்கத்துல உங்களை எல்லாரையும் இந்த Zoom வழியா மீட் பண்றதுல I feel extremely happy. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், we have been doing this wellness and மகிழ்ச்சி series for the past 6 months. இது வந்து 7வது மாசம் and 26வது program. And இந்த ப்ரோக்ராம்க்கு நமக்கு வந்து ஆரோக்கியத்தை பத்தியும் ஆனந்தத்தை பத்தியும் வள்ளுவரின் வரிகளிலே சொல்றதுக்காக we have our great speaker, IAS officer திரு எம் ராஜாராம். அவங்க எப்படின்னா திருக்குறள்ல நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. திருக்குறள் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக ஆங்கிலத்திலேயே அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. So that's a great service he has done to Tirukkural, and we are very, very honored to have his presence for this first program for this year 2021. So நம்ம இந்த வருஷத்தை வந்து ஒரு நல்ல விதமா தொடங்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவருடைய நண்பர் எங்க ஜெமினியன் சிவகுமார் அவங்கள வேண்டிக்கிட்டோம். அதுக்கு வந்து உடனே சிவகுமார் ஒத்துக்கிட்டு he has approached Mr. Rajaram, and அவரும் within a short notice he has accepted our invitation. We really thank you, and இந்த புத்தாண்டு வந்து உங்களுடைய துவக்கத்துல ரொம்ப இனிமையாவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். And without wasting much time, உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கோல்டன் ஸ்டார் உடைய பிரசிடென்ட் ரொட்டேரியன் விவேகானந்தன் இருக்காரு. I request Rotarian Vivekanandan to introduce our speaker of the day, Mr. M. Rajaram, IAS avargal. Over to Vivekanandan. Thank you, Doctor. Thank you, Dr. Rajaram. In the new year la vandu எங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி, எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு IAS ஆஃபீஸர் ஆஃப் பேட்ச் 1992. MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறார். அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல படிச்சதாலேயே என்னவோ தமிழ் மேல ரொம்ப மிக ஆர்வம் ஜாஸ்தி அவருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு அவர் தமிழ் திருக்குறளை வந்து அப்படி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து எழுதிக்கிறாரு. அது தவிர அதுக்கு வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு அவர் ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காரு. அதை வந்து ரொம்ப அருமையா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல மட்டும் அப்துல் கலாம் ஐயா அதுக்கு மட்டும் கொடுக்கல, ஐயா ராஜாராம் ஐயா எழுதின ஒரு இன்னொரு புக்கு, அதாவது தமிழின் பெருமை அப்படின்னு ஒரு புக் எழுதிக்கிறாரு. அதுக்கும் வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கிக்கிறாரு. ஸோ இவங்க இது மட்டும் இல்லாம நிறைய லீடர்ஸ் இவர் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் மார்ச், ஃப்ரீடம் ரன், 40th ஃப்ரீடம் ரன் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய நம்ம ரோட்டரியில பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சார் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறாரு. அதே போல நிறைய கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் திருக்குறள் அப்படிங்கிறது வச்சு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸே பண்ணிக்கிறாரு. அப்புறம் டூரிசம் ஈவெண்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து டாக்டரேட் இன் HRD. ஸோ இது தவிர அவர் நம்ம தமிழ் கலாச்சாரங்கள் நம்ம இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து அவரோட துவக்க நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஆரம்பிச்சு அதுலேருந்து அப்படியே அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு டைரக்டர் லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்ல வந்துட்டு சர்வீஸ் இதுல போய் அதுல வந்து இவர் ரொம்ப இது பண்ணது, ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து ரிலீஜியன் என்டோமெண்ட்ல வந்துட்டு கமிஷனரா இருந்திருக்கிறாரு. ஸோ அதுல வந்துட்டு அந்த ஹிந்து ரிலீஜியன்ஸ் பத்தி
அதோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா மற்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் எப்படி கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் கொண்டு போய் நிறைய சர்வ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இந்து ரிலீஜியன்ஸ்க்கும் நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் இதை பத்தி நிறைய மற்ற நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு லோக் ஆயுக்தாவுக்கு நான் ஜுடிஷியல் மெம்பராக இருக்கிறாரு. இவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பளித்த டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் ராஜாராம் அவர்கள் இப்போ ஆல் இஸ் யுவர்ஸ், நீங்க வந்து எங்களுக்கு சிறிய உரை ஆட்டணும். அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லோரையும் இந்த இனிய புத்தாண்டில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எனது உரையை முடிந்த அளவிற்கு தமிழிலேயே ஆற்ற வேண்டும் என்று விரும்புகின்றேன். தமிழில் பேசும்போது ஆங்கில சொற்களை கலப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது எனது விருப்பம். தமிழ் வளர வேண்டும் என்று சொன்னால் தமிழில் அதிகமாக பேசுவதை நாம் ஒரு கடமையாக, வேள்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருக்குறளின் பெருமையையும் திருக்குறளில் மருத்துவம் என்ற தலைப்பில் பேசுவதையும் நான் ஒரு பெரிய வாய்ப்பாக ராஜாராம் சார், ஐ திங்க் டாக்டர் ராஜாராம் உங்க பேசுறது கேட்கல. சாரி சார், பேசுறது கேட்கல சார். பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. இதுக்கு முன்னாடி கேட்கல. தமிழில் வந்த முதல் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் என்று வரலாறு கூறுகின்றது. தொல்காப்பியம் என்ன நூல்? ஒரு இலக்கண நூல். ஒரு இலக்கண நூல் தோன்றும் என்று சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, இலக்கணம் தோன்றுவதற்கு முன்பாக இலக்கியம் தோன்றிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தமிழில் முதலில் எழுதப்பட்ட நூல் வேற நூலாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி தொல்காப்பியத்தையே வைத்துக்கொண்டு ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளர், தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ஒரு ஆய்வு செய்கின்றார். அந்த தொல்காப்பியத்தில் கூறப்படக்கூடிய மலைகள், ஆறுகள் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் முடிவாக சொல்வது என்னவென்று சொன்னால், உலகில் அனைவரும் ஒரு மொழி பேசிய போது பேசப்பட்ட மொழி தமிழாக இருக்கலாம் என்று கூறுகின்றார். அதனால்தான் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கூட தமிழின் பெருமையை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அவர் பல வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் அதை பற்றி சொல்லியும் திருக்குறளை பற்றியும் சொல்லாமல் இருப்பதில்லை என்பதை ஒரு கடமையாக கொண்டிருக்கின்றார். தமிழுக்கு அடையாளம் திருக்குறள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த திருக்குறளை தந்த மாமுனிவர் ஒரு தத்துவ ஞானி என்று சொன்னால் மிகையாது. திருவள்ளுவரை பற்றி சொல்லும் போது ஒரு மல்டிஃபேசட்டட் ஜீனியஸ் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை என்ற வகையில ஒரு அரசியல் ஞானி, ஒரு தத்துவ ஞானி, அதே போன்று ஒரு சிறந்த உளவியல் நிபுணர் என்று பல சிறந்த வேளாண் நிபுணர் என்று சொல்லக்கூடிய வகையில பல பொறுப்புகளை அவர் பெற்றிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பிறந்தது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. தமிழில் பல நூல்கள் தோன்றினாலும் இந்த ஒரு நூலுக்கு, திருக்குறளுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், பல நூல்களை ஒரு முறைதான் நாம் படிப்போம். சில நூல்களை ஒரு முறை கூட முழுமையாக படிக்க முடியாது. ஆனால் ஒரு நூல் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூல் இன்றும் அது பாராட்டப்படுகின்றது. இன்றும் அதனுடைய புகழ் மங்காமல் இருக்கின்றது. இன்றும் அதனுடைய கருத்துக்கள் நிலைத்து நிற்கின்றன என்று சொல்லுவது நமக்கு கிடைத்த பெரிய ஒரு வாய்ப்பு. திருக்குறளை பற்றி சொல்லும் போது இன்று மட்டுமல்ல, இன்றும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நூல், காலத்தால் அழியாத ஒரு செல்வமாக நமக்கு திருவள்ளுவர் அந்த நூலை தந்திருக்கின்றார். திருக்குறளில் 1330 அதிகாரங்கள் இருந்தாலும் கூட அந்த மருத்துவம் என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரத்தை தந்து அதில் 10 குறட்பாக்களை கொடுத்து அதில் மருத்துவத்தை பற்றி நாம் எவ்வாறு நமது உடல் நலத்தை பேண வேண்டும், நமது மாமுனிவர்கள் தந்த பல அரிய கருத்துக்கள் எல்லாம், திருமந்திரம் போன்ற பல, அகஸ்தியர் போன்றவர்கள் தந்த பல அரிய கருத்துக்கள் நாம் இன்று கடைபிடிக்காமல் சென்றதன் காரணமாக நாம் பல நோய்களை சந்திக்க ஏற்படுகின்றது. என அந்த வகையிலே திருக்குறளில் சொல்லப்பட்ட அந்த முக்கியமான கருத்துக்கள் ஒரு 10, அந்த 10ல் சிலவற்றை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன்.
மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்று ஒரு குறள் இருக்கின்றது. அந்த குறள் எண் 941. அதாவது கேஸ், பைல், phlegm, less or excess lead to disease, says experts. இவை இந்த 3ம் மிகுந்தாலும் குறைந்தாலும் வியாதிக்கு அடிக்கோலாக அமையும் என்று சொல்கின்றார்கள் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எப்படி ஒரு அறம், பொருள், இன்பம் என்ற 3 தலைப்புகளில் அது சொல்லாத கருத்துக்களை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில பல கருத்துக்களை சொல்லியிருப்பது நமக்கு பெரும் வியப்பாகவே இருக்கின்றது. ஒரு அந்த வகையில அதே போன்று அற்றால் அறவறிந்து உண்க, அளவறிந்து உண்க, அத்துடம்பு பெற்றான் நெறிதுய்க்கும் 6. Eating with moderation after digestion is a way to live for long duration. Eating with moderation only after digestion is a way to live long என்ற கருத்தின் அடிப்படையில ஒரு நல்ல எவ்வாறு நாம் உணவை உண்ண வேண்டும், ஒவ்வொரு உணவிற்கும் இன்னொரு உணவிற்கும் எப்படி இடைவெளி இருக்க வேண்டும் என்று மிக அழகாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று சொல்கின்றார். அதாவது no disease will ever strike the life of those who moderately eat agreeable meals. உடம்புக்கு ஏற்கக்கூடிய உணவுகளை மட்டும் மிதமாக உண்டால் எப்படி ஒரு நல்ல வாழ்வை வாழலாம் என்று ஒரு குறளிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று தீய அளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும். Eating beyond one's hunger limits results in countless ailments. அதாவது தேவைக்கு அதிகமாக ஆசையின் விளைவாக நாம் அளவுக்கு அதிகமாக உண்டால் எப்படிப்பட்ட தீய விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி ஒரு குறளிலே மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி எல்லோருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு திருக்குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று அழகாக சொல்கின்றார். அதாவது ஒரு மருத்துவர் எப்படியெல்லாம் அவர் வியாதியை பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லும்போது எக்ஸாமின் டிசீஸ், முதல் வியாதியை பற்றி அவர் அறிய வேண்டும், அதனுடைய காஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் கியூர் அண்ட் தென் ரிசார்ட் டு ரெமிடியல் மெஷர் என்று மருத்துவர் செய்ய வேண்டிய கடமைகளை மிக அழகாக சொல்கின்றார். எக்ஸாமின் டிசீஸ், காஸ் அண்ட் இட்ஸ் காஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் தி கியூர், மீன்ஸ் ஃபார் கியூர் அண்ட் தென் ரிசார்ட் டு ரெமிடியல் மெஷர் என்று மிக அழகாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று மருத்துவருக்கு சொல்லக்கூடிய கடமைகள் இன்னும் சொல்கின்றார். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்று சொல்லி a doctor must note the sick man's state, sickness and time and then treat என்று மிக அழகாக சொல்கின்றார். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியுடைய உடலை பரிசோதனை செய்து அவருடைய நோயின் தன்மை, அந்த காலம் என்று இவற்றையெல்லாம் அறிந்த பின்பு மருத்துவத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்கின்றார். அதே போன்று உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்லாவென்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்று மிக அழகாக சொல்கின்றார். The patient, healer, remedy and nurse are 4 parts of medical science. ஒரு மருத்துவ படிப்பினுடைய முக்கிய கூறுகளாக உள்ளவை 4. அதில் ஒருவர் பேஷண்ட் நோயாளி, ஹீலர் மருத்துவர், ரெமிடி தீர்வு, நர்ஸ், இந்த 4 மிக முக்கிய கூறுகள் என்று சொல்லி மருத்துவத்தினுடைய தத்துவத்தை பற்றி மிக அழகாக சொல்கின்றார்கள். திருக்குறள் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் என்பதால் இதில் நாம் இந்த முதலில் திருவள்ளுவர் பயன்படுத்திய தமிழை யாராலும் படிக்க முடியாத அளவிற்கு பழைய தமிழாக இருக்கின்றது. தமிழ் பல உருமாற்றங்களை பெற்றிருக்கின்றது. அதில் பல வார்த்தைகள் நம்மால் இன்று புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றன. இருப்பினும் சில வார்த்தைகள் எளிதாகவும் சில வார்த்தைகள் கடினமாகவும் இருக்கின்றன. தமிழில் படிக்கும்போது மொத்தத்தில் நான் ஆங்கில இலக்கியத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட இந்த திருக்குறளை படித்த போது எனக்கு பல பொருள் தமிழ் அறிஞருடைய துணையின்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தை உணர்ந்து இந்த திருக்குறளை நான் மாவட்ட ஆட்சியராக தஞ்சை மாவட்டத்தில் இருந்தபோது சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்ற ஒரு விருதை எனக்கு தமிழக அரசு அளித்தது.
அதை பாராட்டி அப்போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தஞ்சைக்கே வருகை தந்தார்கள். வந்து நான் துவக்கிய குளோபல் வில்லேஜ் என்ற ஒரு கிராமத்தை அவர்கள் திறந்து வைத்துவிட்டு சொன்னார்கள், திருக்குறளை எளிய முறையில் ஜி போப் இப்படி பல டியூ போன்ற பல அறிஞர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் மிக கடினமாக இருக்கின்றன. எளிமையாக மொழிபெயர்த்து உலகமெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் நான் ஆங்கிலத்தில் மேற்பட்டம் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். எனது நண்பர், அவரது செயலாளர், ஐடி செக்ரட்டரி, அவர் தான் எனக்கு மிக மிக பொன்ராஜ் அவர்கள் மிக வேண்டிய நண்பர். அவர் மூலமாக தான் டாக்டர் கலாம் அவருடைய நட்பு ஏற்பட்டது. எனவே அந்த வகையிலே தான் இந்த புத்தகம் பிறந்தது. இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்ப்பை முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் எனக்கு தேவைப்பட்டது. ஏனென்று சொன்னால் நான் பணியில் இருந்து கொண்டே இந்த மொழிபெயர்ப்பை விடுமுறை நாட்களில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள் உட்கார்ந்து செய்வது உண்டு. நான் மட்டும் இதை செய்ய முடியவில்லை. எனக்கு நண்பர்கள் உதவினார்கள், அறிஞர்கள் உதவினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போன்று அவர்கள் சொன்ன கலாம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான கருத்து, திருக்குறளை கருத்தரங்குகள், செமினார்ஸ் இவை போன்றவை மட்டும் பயன் தராது. அதை ஒரு என்டர்டெயின்மெண்டாக, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக இசை மூலமாகவோ அல்லது வேறு மீடியம் மூலமாகவோ எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் காரணமாகவே ஒரு 52 திருக்குறள்களை நான் தேர்வு செய்து அந்த திருக்குறளை வைத்து ஒரு கதை அமைப்பை உருவாக்கி, ஒரு இளவரசன், அந்த இளவரசன் திருவள்ளுவருடைய தத்துவங்களை கடைபிடிக்கின்றான், வாழ்வில் உயர்கின்றான் என்ற வகையிலே குறள் அமுது 1000ல் ஒருவன் என்ற ஒரு கதை அமைப்பை உருவாக்கி அதை ஆங்கிலத்தில் 1 in a million என்ற தலைப்பில் பல வெளிநாடுகளில் நாங்கள் செய்தோம். இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ பிரின்ஸ் வித் வெர்ச்சு, வேலர் அண்ட் விக்டரி என்ற வகையிலே ஒருவர் திருவள்ளுவருடைய தத்துவங்களை வாழ்வில் கடைபிடித்தால் எந்த அளவிற்கு உயரலாம் என்ற வகையிலே அந்த குறள் அமுது என்ற இசை நாட்டிய நாடகத்தை நாங்கள் படைத்தோம். மங்கோலியானுடைய அப்போதைய ஜனாதிபதி பிரசிடென்ட் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். நாங்கள் தைவான் நாட்டிற்கு சென்றிருந்த போது உலக கவிஞர்கள் மாநாட்டில் இதை அரங்கேற்றினோம். அதை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இதே போன்று புத்தருடைய சரித்திரத்தை வாழ்வில் நடந்த முன்னத நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒரு நாட்டிய நாடகம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனுடைய கதையமைப்பையும் முடித்து இப்போது அனுப்பியிருக்கின்றோம். விரைவில் அதுவும் அரங்கேற்றப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே திருக்குறள் என்பது ஒரு காலத்தால் அழியாத ஒரு செல்வமாக, தமிழர்கள் வாழ்நாள் முழுவதும் பெருமைக்கூடிய ஒரு நூலாக நாம் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே தமிழினுடைய முக்கிய அடையாளமாக வழங்கும் திருக்குறளை நம் குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு, நமது இளம் தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்கள் மூலம் இதை நாம் பெறுகின்றோம் என்று நான் கருதுகின்றேன். எனவே இன்றைய காலத்தில் இந்த கொரோனா என்ற கொடிய நோய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நமது இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் பெருக்க வேண்டும் என்று சொன்னால் திருவள்ளுவருடைய தத்துவங்களை கடைபிடித்தாலே ஓரளவுக்கு நாம் அந்த நோயினுடைய தன்மையிலிருந்து, தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியில் நான் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் இணைந்து இந்த துவக்கியுள்ள திருவள்ளுவர் தலைசிறந்த மருத்துவர், திருக்குறள் கிரேட் மெடிக்கல் சயின்ஸ் என்ற தலைப்பில் பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த திருக்குறளை பற்றிய நாட்டிய நாடகத்தை நண்பர்கள் மூலமாக பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் நமது தமிழ்நாட்டுடைய அலுவலர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது இந்த நாட்டிய நாடகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த மார்ச் மாதம் அவர்கள் தேதி கொடுத்தார். மாதத்தில் ஒரு தேதியை கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். எதிர்பாராத விதமாக இந்த கொரோனா என்ற தொற்று வியாதி வந்ததன் காரணமாக நாம் லாக்டவுன் என்ற முறையிலே அதை நடத்தாமல் சென்று விட்டோம். சிங்கப்பூரிலும் கூட அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது, அது தள்ளி போய்விட்டது. எனவே மீண்டும் துபாய் நாட்டிலே கேட்டிருக்கின்றார்கள். துபாய் நாட்டிலே வரும்போது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் போதாது, நமது தமிழர்கள் போற்றக்கூடிய தலை சிறந்த ஒரு நாவல் பொன்னியின் செல்வன், இந்த பொன்னியின் செல்வனை 4 மணி நேரமாக நாட்டிய நாடகமாக தந்திருக்கின்றார்கள். இப்போதெல்லாம் 4 மணி நேரம் பார்ப்பதற்கு மக்கள் விரும்புவதில்லை.
1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு நல்ல கதை அமைப்பை உருவாக்கி தர வேண்டும், அதை அங்கே அரங்கேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு பணியையும் இப்போது செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியோடு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. திருவள்ளுவருடைய புகழையும் திருவள்ளுவர் மருத்துவத்துக்கு செய்திருக்கிற ஒரு நல்ல விளக்கத்தையும் நீங்க எடுத்து கூறினீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்மளுடைய ஜெமினியன் உங்களுடைய ஃப்ரெண்டு பாஸ்ட் பிரசிடென்ட் திரு சிவகுமார் அவர்கள் ஒரு கவிதை உங்களுக்காக எழுதியிருக்காங்க. அதை நான் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் வணக்கம். ராஜாராம் ஐயாவுக்கு பணிவான வணக்கங்கள். உங்க வீடியோவை சரியா வச்சுங்க சார். வீடியோ தெரியுதா? இந்த பக்கம். வள்ளுவர் பற்றி பேச அழைத்ததும் வள்ளலாய் வாய் மலர்ந்து வருகின்றேன் என்று பாசத்தோடும் நேசத்தோடும் கூறிய பகலவன் திரு ராஜாராம் IAS அவர்கள். ஆரோக்கியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் சொந்தக்காரர். இந்த தலைப்பை நடைமுறையில் தினமும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். வள்ளுவரை உயிராய் ஆராதிப்பவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகெங்கும் எடுத்துச் சென்றவர். கடல் கடந்து தாய்வான் நாட்டில் நம் வள்ளுவரின் சிலையை நிறுவி சாதனை படைத்த மாமனிதர். உங்களுடைய வள்ளுவரின் வரிகள், உங்கள் பேச்சு எங்களை மிகவும் கவர்ந்தது. புது வருடத்தின் துவக்கத்தில் இந்த உற்சாக குரல் எங்கள் காதுகளில் எப்போதும் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கும். நன்றி ஐயா. நண்பர்களுடைய தகவலுக்காக திருக்குறளில் மேலாண்மை தத்துவம் மிக அதிகமாக இருக்கின்றது. இட் இஸ் நாட் ஓன்லி a book on art of living but also a book on management. இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த தத்துவங்கள், மேனேஜ்மெண்ட் பிலாசபி என்று நாம் சொல்கின்றோமே, அவற்றையெல்லாம் 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் தந்திருக்கின்றார் என்பதையும் அந்த அடிப்படையிலே கார்ப்பரேட் விஸ்டம் இன் திருக்குறள் என்ற புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அந்த புத்தகத்தில் ஒரு சில முக்கிய கருத்துக்களை மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், நாட்டை ஆள்பவர்கள் எத்தகைய குணங்களை பெற்றிருக்க வேண்டும், அத்தகைய ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மன்னர்கள், ஒற்றர்கள், பணியாளர்கள் இவர்களாம் எவ்வாறு தேர்வு செய்யப்பட வேண்டும், அவர்கள் எத்தகைய குண அதிசயங்களை பெற்றவர்களாக விளங்க வேண்டும் என்றெல்லாம் பல. அதே போன்று ஒரு மன்னன் நாட்டை காப்பதற்கு எத்தகைய போர்ப்படையை வைத்திருக்க வேண்டும், அந்த போர்ப்படையினுடைய தந்திரங்கள் என்ன, எப்படி எதிரிகளை வெல்ல முடியும் என்ற வகையில பல அரிய கருத்துக்களை தந்திருக்கின்றார். எனவேதான் திருவள்ளுவரை ஒரு அரசியல் ஞானி என்று சொல்வார்கள். ஏறக்குறைய ஒரு முறை அந்த உலக கவிஞர்கள் மாநாட்டுக்கு சென்றிருந்த போது திருக்குறள் புத்தகத்தை அங்கு உள்ள அறிஞர்களுக்கு நான் பரிசாக வழங்கினேன், ஆங்கில திருக்குறளை. அப்போது அதை படித்து விட்டு இறுதி நாளில் 7வது நாளில் நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் சொன்னது, இதுகாறு நாங்கள் கன்ஃபியூசியஸ் என்ற தத்துவ ஞானி, சீன தத்துவ ஞானி தான் தலை சிறந்த தத்துவ ஞானி மகான் என்று நான் கருதியிருந்தோம், அவருக்கு இணையாக இன்று நாங்கள் திருவள்ளுவரை பார்க்கின்றோம் என்று சொல்லி இந்த புத்தகத்தை பார்த்து என்று சொன்னார்கள். அதே போன்று இந்தியாவின் மீது அந்த மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதற்கு 2 காரணங்கள். இந்தியா ஒரு பழம்பெரும் பூமி. ஒரு காலத்தில் 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா ஒரு சிறந்த நாடாக, it was a country with rich wealth and wisdom. We lost all our wealth, material wealth as well as wealth of wisdom because of the colonial rules and subsequently by the Mughal rules and all that. So இதுதான் இந்த இழந்த செல்வங்களை நாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ரோட்டரி அமைப்பு இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் சொன்னது இன்னொரு முக்கியமானது, மகாபாரதத்தினுடைய அருமையை பற்றி அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு பெரிய கதை, எத்தனை கதைக்குள் கதை, பிளாட்ஸ் வித்தின் த பிளாட்ஸ், சப் பிளாட்ஸ் வித்தின் த சப் பிளாட்ஸ், ஏறக்குறைய 100கணக்கான 1000கணக்கான
கேரக்டர்ஸ் இருக்கின்றது என்று சொல்லி இதை நாங்கள் எளிய முறையில் அறிந்து கொள்வதற்கு ஒரு நூலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் சொன்னேன், நான் இப்போ உங்களுக்கு நான் இன்னொன்று கருத்தையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் தமிழில் சிறந்த பேச்சாளன் அல்லவே அல்ல. ஆங்கிலம் படித்தவன். தாய்மொழி வீட்டில் பேசக்கூடிய மொழி தெலுங்கு மொழி. இருந்தாலும் தமிழின் மீது நான் ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொண்டேன். இப்படி இவ்வளவு தலை சிறந்த தமிழை நாம் இன்று பார்க்கும் நிலையை பார்க்கின்றோம். ஒரு வாக்கியத்தை பேசும்போது அந்த ஒரு ஆங்கில சொல் கலப்பில்லாமல் பேசாமல் இருக்க முடியவில்லை என்ற நிலைமை உருவாகியிருக்கின்றது. இப்படியே போனால் தமிழுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்று பல அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சில மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று ஐக்கிய நாடுகளுடைய ஆராய்ச்சி யுனெஸ்கோ நிறுவனம் தெரிவிக்கின்றது. எனவே தமிழை காப்பதற்கு நாம் அதிகமாக தமிழில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே நான் தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தித்துறை, அறநிலைத்துறையினுடைய செயலராக இருந்தபோது வாரந்தோறும் ஒரு கூட்டம் போடுவோம். இந்த வாரத்தில் உருவான ஆங்கில சொற்கள் என்ன, இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை நாம் உருவாக்க வேண்டும் சொல்லும்போது சில முயற்சி எடுத்துக்கொண்டோம். ஆனால் சில சமயங்களிலே ஆங்கிலத்தை விட உருவாகக்கூடிய தமிழ் சொற்கள் கடினமாக இருந்தது. எனவேதான் மக்கள் அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். மேலும் ஒவ்வொரு வார்த்தை ஆங்கிலத்தில் வரும்போதும் அந்த வார்த்தை வரும் போதே ஒரு தமிழ் சொல்லை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டோம். நீங்கள் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஒரு பொருள் ஆங்கிலத்து சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அல்லது வார்த்தை வருகின்றது சொன்னால் அந்த வார்த்தை மக்களுக்கு அறியப்படுவதற்கு முன்பாகவே பிரெஞ்சு மொழியில் அது மொழிபெயர்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே நான் அரசு துறையில் என்ற துறையில் இருந்ததன் காரணமாக தமிழின் மீது பற்று கொண்டேன். அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் திருக்குறளை மற்ற மொழிகளில், குறிப்பாக அரேபிய மொழி, அதே போன்று சீன மொழியில் எடுத்து செல்ல வேண்டும். அது உலகில் அதிகம் பேசக்கூடிய மொழிகள் 2 என்று சொன்னால் அதில் ஒன்று சீன மொழி. அதுதான் முதன்மையாக அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கின்றது. ஆங்கிலம், அதே போன்று அரபு, இந்த மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் சொன்ன பின்பு அதையும் செய்து முடித்தோம். அதை மொழிபெயர்ப்பதற்கு நாங்கள் தைவான், அது ஒரு ரிபப்ளிக் ஆஃப் சைனா, தனி நாடாக உருவாக்கப்பட்ட நாடு. அங்கே ஒரு டாக்டர் யூஷி என்ற ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு மாங்க், அவர்கள் இந்த நூலை பெற்றுக் கொண்டு எங்களுக்கு ஒரு 6 மாதம் குறைந்தது வேண்டும் என்று கேட்டார், மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்கு. ஆனால் கொடுத்த பின்பு ஏறக்குறைய 2 மாதத்தில் அந்த நூலை முடித்து விட்டார். அவர் சொன்ன கருத்து, இதை வைப்பதற்கே மனம் இல்லை, அனைத்து தத்துவங்களும் புத்தர் கூறிய தத்துவங்கள், உங்கள் நாட்டில் பெரிய மகான்களாக விளங்கிய ஜெயின் போன்ற பெரிய மகாவீர் போன்ற மகான்கள் அழிய உரைகள் எல்லாம் தத்துவங்களாக இருக்கின்றன என்று சொல்லி அந்த நூலை 2 மாதத்தில் முடித்து தந்தார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போன்று நான் எழுதிய ஒரு கொரியா பற்றி ஒரு நூல் எழுதினேன். அதனுடைய தமிழ்நாட்டிற்கும் கொரியர்களுக்கும் இருந்த தொடர்பு, கலாச்சாரம், பண்பாடு பற்றி எழுதினேன். எனவே அந்த நாடு என்னை அந்த கொரிய நாட்டிற்கு கெஸ்ட் ஆஃப் ஆனர் என்ற முறையில் அழைத்திருந்தார்கள் 2015ஆம் ஆண்டு. அப்போது நான் செய்தித்துறையினுடைய செயலராக இருந்தேன். அப்போதுதான் தமிழ்நாட்டில் சென்னையிலே பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. எனவே நான் அவர்கள் அழைப்பை ஏற்க முடியவில்லை. அப்போதுதான் அந்த மக்கள், அந்த நாட்டினுடைய கலை பண்பாட்டுத்துறை சார்ந்தவர்கள் கொரிய மொழியிலும் இந்த நூல் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் அரசு ஏற்று இப்போது கொரிய மொழியிலும் அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். உலகில் பைபிள் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் அதே போன்று குரான் 2 நூல்களும் விளங்குகின்றன. ஆனால் செவிக்கினிய வாய்க்கினிய வந்த வரிவினைக்கு மாமருந்து முந்திய நெறி நான் நெறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய குரல் வெண்பா. அதாவது இதோட அர்த்தம் தொன்மை வாய்ந்த நல்வழியை நாம் உணர்ந்து நாவில் சிறந்த வள்ளுவனார் செய்த வெண்பாக்கள் நினைத்தால் கேட்டால் செவிக்கினியவை
நன்மை பயப்பவை, தீவினைகளாகிய நோயின் கட்கு ஒப்பற்ற மருந்துகள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. திருக்குறளை பாராட்டாத அறிஞர் பெருமக்களே இல்லைங்கய்யா. நான் கூட திருக்குறள் பெருமையில எந்தெந்த அறிஞர் தமிழ் திருக்குறளுடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை குறித்திருக்கின்றேன். அதே போன்று இன்னொரு நூல் யுனிவர்சல் விஸ்டம் ஆஃப் திருக்குறள் என்ற நூலில் ஒவ்வொரு மதத்திலும் என்ன கருத்துக்கள் இருக்கின்றனோ அவ்வளவு கருத்துக்களும் இங்கே திருக்குறளில் வந்திருக்கின்றன என்பதை சொல்லி ஒப்பீடு மதம், அதே மாதிரி இஸ்லாம் போன்ற பல மதங்கள், ஜெராஸ்ட்ரம், இது போன்ற பல மதங்களில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் இவற்றில் இருக்கின்றன என்று பார்க்கும்போது ஒரு திருவள்ளுவர் ஒரு உலக ஞானியாக, உலகம் அறிந்தவர், கிரேட் மேன் திங்க் அலைக் என்று சொல்வார்கள். அந்த வகையில பல கருத்துக்களை பிரதிபலித்திருக்கின்றார் என்பதை ஒரு மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு அம்சம். எனவேதான் திருவள்ளுவரை எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ சார்ந்தவர் என்று சொல்வதனுடைய நோக்கம். அவர் திருவள்ளுவர் பிறப்பால் ஒரு ஹிந்து, அதில் குறிப்பிட்ட கடவுளை பற்றி அதிகம் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட கடவுளுடைய நம்பிக்கை அதிகம் பெற்றவராக விளங்கியிருக்கின்றார். சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறளை பத்தியும். இப்ப உங்களுடைய இது இங்கிலீஷ் வெர்ஷனை நாங்க உங்களுக்காக படிச்சு காமிக்கலான்னு இருக்கிறோம் உங்களுடைய பர்மிஷனோட. ஸோ இங்க ஒரு 7-8 ரொட்டேரியன்ஸ் சில திருக்குறளை படிச்சிருக்காங்க. அவங்க அவங்களுக்காக உங்களுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் முதல் குறள் சுஜாதா அவங்க கேட்டிருக்காங்க. ஒண்ணு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு நீங்க எழுதியிருக்கீங்க, A is the beginning of all alphabets, God is the origin of the universe. அதாவது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய மேன்மை. அடுத்தது குறள் நம்பர் 12 சசிகலா அவங்க கேட்டிருக்காங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய பூவும் மழை. அதாவது rain produces food for all beings in the world and rain itself serves as food indeed. அதாவது ஃபர்ஸ்ட் படிக்கும்போது குறளை படிக்கும் பொழுது நமக்கு துப்பாக்கி துப்பாக்கி தான் ஞாபகம் வருது. ஆனா அதனுடைய மீனிங்கை நீங்க எழுதின பிறகுதான் அந்த இதை எவ்வளவு அழகா லிட்ரேச்சர் தமிழினுடைய அருமையையும் அதே மாதிரி அந்த அர்த்தத்தையும் புகழ்த்திருக்காருன்றது தெரிய வருது. அந்த ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு யூ சார். நல்லா பிரமாதமா இங்கிலீஷ் வெர்ஷன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் டாக்டர் கதிர்வேலு 127வது குறளை கேட்டிருக்காரு. 127 அதாவது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நீங்க ரொம்ப அழகா control your tongue if not anything, otherwise a slip of the tongue brings evils அப்படின்னு பிரமாதமா எளிய முறையில மொழிபெயர்த்திருக்கீங்க. hats off to you sir. Thank you sir. And one more thing sir, yeah. I attempted to translate into English with rhyming. Each ending word will be rhyming, and yeah, similarly correct. Translation is not so difficult, but making it a couplet form in a poetic form is rather difficult. Sir, one more thing I would like to tell, that the dynamics of Tirukkural has been richly complemented by various scholars. Can I quote the compliments of few scholars, sir, foreign as well as Indians? Please, sir, please go ahead. I will take 2-3 minutes additionally, sir. Dr. Albert Schweitzer says, yes, sir, there hardly exists in the literature of the world a collection of maxims in which we find so much lofty wisdom. Mahatma Gandhi calls it a textbook of indispensable authority on moral life. In fact, sir, Tirukkurala டால்ஸ்டாய் மூலமா தான் திருவள்ளுவருக்கு செய்ய தெரிய வருதான். அந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று கடித போக்குவரத்துல திருக்குறளை கோட் பண்ணி அவர் கடிதம் எழுதுகிறார். அது பின்புதான் திருக்குறளை படிக்கின்றார். திருக்குறளை படித்த பின்பு ஆங்கிலத்தில் படிக்கின்றார். சொல்கின்றார், ஆங்கிலத்தில் படிக்கும் போது இவ்வளவு அழகாக இருக்கின்றதே, தமிழில் படித்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி, நான் பிறந்தால் அடுத்த பிறவில் தமிழனாக பிறக்க வேண்டும், குறிப்பாக திருக்குறளை படிப்பதற்காக நான் பிறக்க வேண்டும் என்று சொல்கின்றார்.
அதே மாதிரி Mahatma Gandhi calls it a textbook of indispensable authority on moral life and goes on to say, the maxims of Valluvar have touched my soul. There is none who has given such a treatise of wisdom like him. He has also said that he came to know about Tirukkural from Leo Tolstoy, who had said that the concept of non-violence was taken by him from a German version of the Kural. The non-violence and the Tattume, German version of Tirukkural and the Mahatma Gandhi வந்ததாக அவரே தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்கின்றார். Also, he expressed his desire to learn Tamil as to study Tirukkural in original. As Aurobindo states, Tirukkural is a geonomic poetry, the greatest in planned conception and force of execution ever written in this kind. Rajaji says, it is a gospel of love and a code of soul luminous life. The whole of human aspiration is epitomized in this immortal book. Calls it a masterpiece of Tamil literature, one of the highest the best moral teachings of the world. G. Pope, Dew, Lazarus, Yogi Siddhananda Bharati, Rajaji, K. M. Balasubramaniam, P. S. Sundaram, இது போன்ற பல அறிஞர்கள் இதை மிக மிக அழகாக புகழ்ந்து பாராட்டியிருக்கின்றார்கள். திருவள்ளுவர் அவையார் சொல்லக்கூடிய அந்த கடுகை துளைத்து என்ற அதனுடைய தமிழ் ஆக்கம் ஆங்கிலத்தில் திருவள்ளுவர் pierced an atom and injected 7 seas into it and compressed it into what we have today as Tirukkural என்று சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார்கள். No translation can fully convey the charming effect of Tirukkural என்று சொல்லி தமிழில் மிக சிறப்பாக இருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள். நமது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு வாழ்த்துறை தந்த போது சொன்னார்கள், எனக்கு இந்த மொழிபெயர்ப்பில் மிக மிக அதிகமாக பிடித்த வரிகளை பற்றி சொல்லி 2 திருக்குறள் சொல்லியிருக்கின்றார்கள். Smile, charity, pleasant words and civility. These 4 are marks of true nobility. Dig deeper, the sand well, more water flows. Read deeper, more wisdom grows. தொட்டனைத்துவம் மணக்கேன் என்ற மொழிபெயர்ப்புக்கு நான் தந்ததை பாராட்டி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே கலாம் அவர்கள் சொன்னது, கல்விதான் சீஃப் டிஃபென்ஸ் ஆஃப் அ நேஷன். எஜுகேஷன் இஸ் த சீஃப் டிஃபென்ஸ் ஆஃப் அ நேஷன். எனவே இந்த கல்வியை பற்றி நீங்க நூல் எழுத வேண்டும் சொல்லி நான் பெட்டர் வேர்ல்டு என்ற ஒரு பெட்டர் டுமாரோ என்ற புத்தகத்தை எழுதினேன். அதற்கும் அவர்கள் தான் வாழ்த்துறை வழங்கினார்கள். கலாம் அவர்கள் இருந்திருந்தால் அவர் சொல்லிய மாதிரி நான் இந்த 1000 ஒருவன் குரலம்புது என்ற நாடகத்தை வடிவமைத்தேன். அதற்கு அவர்கள் ஆதரவு தந்தார்கள், அவர்கள் பிளெஸிங்ஸ் மிக கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத இழப்பின் காரணமாக அவர்களுக்கு அந்த இசை நாட்டியத்தை நாங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பை உருவாக்க முடியாமல் சென்று விட்டது. இருப்பினும் இன்றும் பல நாடுகள், இப்போது பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் கூட எங்களுக்கு இந்த நாட்டியத்தை தர வேண்டும் சொன்னார்கள். எத்தனை இதுல இசை கலைஞர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 30 பேர் வருகின்றார்கள். வெளிநாட்டுக்கு செல்லும் போது 10 பேரோடு நாங்கள் செல்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த டிஜிட்டல் மீடியாவில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம். அந்த நாட்டினுடைய பெண்கள், இளைஞர்கள் அல்லது பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்களை வைத்துக்கொண்டு பயிற்சி கொடுத்து அதை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த நாட்டியத்தை அரங்கேற்றுகின்றார்கள். மிக நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நாடகமாக விளங்குகின்றது. 25 நாட்டிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. நாட்டியம் என்று சொன்னால் அது ஏதோ சங்கீதம் ரெண்டுமே இருக்கும். கர்நாடகம் இசை இருக்கின்றது, அதே ஃபோக் டான்சஸ் மிக, எனவே மக்கள் ஜனரஞ்சகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சார் நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிந்த, நான் தமிழறிஞனே கிடையாது. முதலில் படித்தது BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்.
எனது பிஹெச்டிக்கு எடுத்துக்கொண்ட தீர்ப்பு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷன். இருப்பினும் கூட தமிழ் மீது உள்ள ஆர்வத்தால் இந்த மொழிபெயர்ப்பை நான் முயற்சி செய்தேன். அந்த திருக்குறளுடைய பெருமையை உணர்ந்த பின்புதான் பல நூல்கள் திருக்குறளில் இருந்து மேனேஜ்மெண்ட் தத்துவம். இப்போது திருவள்ளுவர் இன் தி போர்ட் ரூம் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு துவங்கி இருக்கின்றேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைத்தமைக்கு டாக்டர் ரமேஷ் பாபு அவர்களுக்கும் குறிப்பாக நண்பர் சிவகுமார் போன்ற ஒரு நண்பனை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்திருக்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நட்பு என்று ஒரு அதிகாரத்தில் 10 குறட்பாளுக்கு தந்திருக்கின்றான். அந்த 10ற்கும் இலக்கணமாக விளங்குவர் தான் நமது சிவகுமார் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப 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 நன்றி. ஜஸ்ட் ஒரு வேற ஏதாவது சிவில் சர்வீஸ் பத்தி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட நான் சொல்லுவேன் சார். எனி क्वेश्चन சார் டு தி ஸ்பீக்கர்? Any questions on Tirukkural or any questions on civil service or my experience in the government? Also, I'm ready for answering. இப்போது நான் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணா ஹசாரே போன்றவர்கள் எல்லாம், கேஜரிவால் போன்றவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல்களை கொண்டுவதற்கு ஒரு எளிய அமைப்பு அதை அந்த அந்த இதை இது பண்ணுவதற்கு to curb corruption at higher level, particularly the ministerial level and bureaucracy level. They wanted an organization called Lok Ayuktha in the state and Lokpal in the center. அதுதான் அதனுடைய விளைவு தான் இன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் லோக் ஆயுக்தா என்று அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. என்ன இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு ஒரு சட்டத்தின் மூலமாக வந்திருக்கின்றது. It was enacted through an act called தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட். ஆனா அந்த சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கின்றன. எனவேதான் இப்போது வந்த அமைப்பினுடைய வயது ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள். அது செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கின்றது. எனவே எப்போது ஒரு நாடு முன்னேறும் என்று சொன்னால், நேர்மையான நிர்வாகத்தை எப்போது ஒரு அரசு தருகின்றதோ செய்தி வந்தது. நான் டெல்லிக்கு செல்லும் போது நண்பர்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்வது, நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை எப்படி ஒரு உயர்ந்த நாடாக உலகம் நிறைவை தந்தது என்பது. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முறை சந்தித்த போது, மோடி மீது என்ன அவ்வளவு உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிற போது, அவர் நல்லதை நினைக்கின்றார், தன்னலமற்றவரை விளங்குகின்றார், எனவே தான் விரும்புகிறேன் என்று சொன்னார். கேள்வி கேட்டாலும் அரசு தொடர்பாகவோ அல்லது மொழி அல்லது இலக்கியம் தொடர்பாக கேள்வி கேட்டாலும் நான் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். சார், நீங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிறீங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஹெச்ஆர், அந்த இந்து ரிலீஜியன்ஸ், அது நிறைய கலெக்டராகவும் இருந்திருக்கீங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்து இது பண்ணது எது சார்? எனக்கு பிடிச்சது வந்து எல்லா துறைகளும் எனக்கு பிடித்தது. மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது எனக்கு கிடைத்த அதிகாரிகள் மிக அருமையானவர்கள். எனக்கு மாவட்ட ஆட்சியர்னா ஏதோ பெரிய சுமையா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எனக்கு எளிமையாக எனது பயணம் மிக மிக வெற்றிகரமாக இருந்தது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய பணியாற்றிய என்னுடைய சக அதிகாரிகள், கூடுதல் மாவட்ட ஆட்சியர், அதே போன்று மற்ற அனைத்து நிர்வாக அதிகாரிகள், அந்த மாவட்டத்தினுடைய எல்லா துறை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு மிக அதிகமாக தந்தார்கள். அதைவிட முக்கியமானது, அப்போது திமுக ஆட்சி, கோசி மணி என்ற அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மிக நேர்மையாக செயல்பட்டார். எந்த ஒரு எங்களுக்கு நிறைய நிதி, தமிழ்நாட்டில் அதிக நிதி பெற்ற மாவட்டமாக அந்த அவர் தான் இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை, நகராட்சி, மாநகராட்சி, அனைத்து பஞ்சாயத்து போன்ற அனைத்து துறைகளுக்கும் அவர் தான் அமைச்சர். நேர்மையாக செயல்பட்டார். எந்த விஷயத்திலும் என்னை தலையிட மாட்டார். மிக மரியாதை தருவார். நல்ல அதிகாரிகளை மிக பாராட்டுவார். எதிர்பாராத சூழ்நிலையை ஓரிரு நிமிடங்கள் தாமதமாக சொன்னாலும் காத்திருப்பார். அப்படிப்பட்ட ஆனா அவர் வந்து முதலமைச்சரோட சண்டை போடுவார். பெரும்பாலும் சனி ஞாயிறுகளில் வந்து விடுவார்.
வந்து திறப்பு விழா, அடிக்கல் நாட்டு விழா, மக்களை பார்ப்பது என்று வைத்திருப்பார். என்னையும் பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்வார். அவர் ஒரு முறை வெள்ளிக்கிழமையே வந்து விட்டார். ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே வந்து விட்டார். கேட்டபோது சொன்னார், தலைவரோட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு உரிமை பெற்றவராக விளங்கினார். அவர் மீது ஒரு புகார் குற்றச்சாட்டு வந்து அவருக்கு தெரியாமல் விசாரணை செய்யுமாறு என்னை முதலமைச்சர் ஆணையிட்டார். தொலைபேசியில் கொஞ்சம், ஆனா அவருக்கு தெரியக்கூடாது சொன்னார். அதை கூட நாங்கள் செய்தோம். அதே போன்று பல நிகழ்வுகள் அந்த மாவட்டத்திலே சேவை அன்று அரசு பாராட்டி எனக்கு விருது வழங்கியது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் பணியாற்றிய நிறுவனங்களில் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் ஒரு நஷ்டத்தில் ஓடிய நிறுவனம். தொடர்ந்து 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக அந்த நிறுவனம் இருந்து சில ஆண்டுகளை தவிர பல ஆண்டுகள் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. ஏதாவது 5 யூனிட்ஸ், அந்த 5 தொழிற்சாலைகளில் 1 லாபகரமாக மீது 4 நஷ்டத்தில் என்ற நிலை இருந்தது. நான் ஓராண்டு பணியாற்றினேன். அந்த ஓராண்டில் அனைத்து all loss making units made profit and we came out of the red. We cleared all our debt. BF இருந்து வெளியே வந்தோம். சிக் இண்டஸ்ட்ரி என்ற அறிவிப்பிலிருந்து வெளியே வந்த என்பதை நான் ஒரு பெருமையாக நினைக்கின்றேன். அந்த சுற்றுலாத்துறையில் பணியாற்றிய போது சிறந்த விளம்பரங்கள், அதாவது வெளிநாட்டில் தமிழக சுற்றுலாவை பற்றி அது நல்ல முறையிலே நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டினோம் என்பதற்காக விளம்பரத்திற்காக ஒரு விருது வழங்கப்பட்டது. அதே போன்று கலாச்சாரத்திற்காக விருது, கல்ச்சுரல் அவார்ட், தென் ரூரல் டூரிசம் அவார்டு என்ற பல விருதுகளை பெற்றோம். என்று சொன்னால் தமிழ்நாடு இஸ் known for temples. Almost 5,000 temples are big in nature. And all these temples are beautiful attractions. They are known for culture, architecture and beauty. அதுதான் நம்ம செல்வம். இந்த கோயில்களை பார்க்க வரும்போதவர்களுக்கு நாம் மற்றவற்றை நான் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம், வெற்றி பெற்றோம். யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம் பெற்ற 5 முக்கிய 4 கோயில்கள், 1 ஊட்டி ரயில் இந்த இருக்கின்றது. எனவே அந்த யுனெஸ்கோ என்னுடைய பெருமைக்குரிய விருதையும் பெற்றோம் என்பதை சொல்கின்றேன். தமிழ்நாடு பர்டிகுலர் சென்னை இஸ் known for மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். எனவே மெடிக்கல் டூரிசம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக மருத்துவமனைகளையும் துறை அரசையும் இணைத்து வெளிநாட்டிலிருந்து கூடுதலாக வெளிநாட்டு அறிஞர்கள், வெளிநாட்டு நோயாளிகள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு உருவாக்கி, வந்தவர்கள் நோய்க்கு முன்பாகவும் நோய்க்கு பின்பாகவும் அவர்கள் பார்ப்பதற்கு என்ன இருக்கின்றது என்பதை நல்ல முறையில செய்து அரசும் இந்த அனைத்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இணைந்து ஒரு முயற்சி மேற்கொண்டோம். அதற்காக மெடிக்கல் டூரிசம் விருதையும் நாங்கள் பெற்றோம். இப்படி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் கமிஷனராக இருந்தேன். வீட்டு வசதி துறையிலையும் நான் பணியாற்றினேன். வீட்டு வசதி துறையை மூடுவதற்கு அம்மா ஆணையிட்டார்கள். அந்த ஆணையிட்ட பின்பு அவர்கள் பதவி காலம் முடிந்து திமுக ஆட்சி வருகின்றது. கடன் சுமை அதிகமா இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, மூட வேண்டாம், லாபகரமாக அதை நாம் செய்ய முடியும். ஒரு காலத்தில் தனியார் அமைப்புகள் இல்லாத போது சென்னையிலே வீடுகள் அனைத்து அண்ணா நகர் போன்ற அனைத்து நகர்களும் உருவாக்கப்பட்டது அந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு என்ற அமைப்பின் மூலமாக தான். எனவே நம்ம அதை சரி செய்வோம்னு சொல்லி அந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வந்தோம். இப்படி ஒரு அரசு அதிகாரிகளுக்கு எத்தனை வாய்ப்பு! பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட சிமெண்ட் ஆலையினுடைய அதிபராகவோ பல வீடுகளை கட்டக்கூடிய வாய்ப்பு பெறாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்தது. எனவேதான் அரசு கிஃப்ட் ஆஃப் காட் டு சர்வ் த பீப்புள் என்பது ஆணித்தரமானது. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக நான் நினைப்பது, ஐ நெவர் ஃபெல்ட் ஆஸ் அ பியூரோக்ராட், ஒன்லி ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். எனவேதான் நான் மாவட்ட ஆட்சியராகவும் சார ஆட்சியராக இருந்தபோது இந்த முகாம் அலுவலகம், அதாவது வீடு இருக்கக்கூடிய அலுவலகம் எப்போதும் திறந்திருக்கும். யார் வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உதவி வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் பதில் தருவோம். நீங்க கேட்ட கோரிக்கை நிறைவேற்ற இயலவில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு உருவாக்கினோம். சேவை மையம் என்ற அமைப்பை ஒவ்வொரு தாலுகாவிலும் உருவாக்கி மனுக்களுக்கு இத்தனை நாட்கள் பதில் தர வேண்டும் என்று சொல்லி வாரந்தோறும் அதை ஆய்வு செய்தோம் என்பதையும் இந்த நேரத்தில். எனவே இந்த அரசு பணி என்பது என்னை பொறுத்த மட்டும் தலை சிறந்த ஒரு கருவி. இட்ஸ் a great tool to serve the public என்பதுதான் எனது எண்ணம். மிக அருமை. நன்றி. அழகா சொன்னீங்க. நன்றிங்க. இந்த புத்தாண்டுல உங்களுடைய முதல் நிகழ்ச்சியா நாங்க வச்சு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். So we feel really great and honored. Thanks for your presence. I first
our Radiance Rotary to propose vote of thanks. வணக்கம் வணக்கம் சார். என் பொருளாக சொல்லி தன் பிறர், அதாவது நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு புரியுற மாதிரியும் மத்தவங்க பேசுறதுல இருந்து முக்கியமான கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அறிவுன்னு வள்ளுவர் சொல்றார். இன்னைக்கு நமக்கு நன்றி சார். நன்றி. ஏற்பாடு செஞ்ச நம்ம ரமேஷ், டாக்டர் பிரசிடென்ட் டாக்டர் ரமேஷ் பாபு from Rotary Club of Chennai Gemini, திருமதி சுஜாதா ரமேஷ் பாபு அவர்களும், திரு சிவகுமார் ரோட்டரி கிளப் ஆஃப் விவேகானந்தன், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹார்மனி பிரசிடென்ட் நிரஞ்சன் ராவ், அப்புறம் என்னுடைய ஓன் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரேடியன்ஸ்க்கும் இன்னைக்கு என்னோட மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சார். எல்லாருக்கும் நன்றி. மை சர்வீஸ் அட் கவர்மெண்ட் லெவல் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சப்போர்ட் அண்ட் யுவர் அஷூரன்ஸ் தட் தேங்க்யூ சார். நீங்க எங்களுடைய ரோட்டரியோட சேர்ந்து இணைஞ்சு சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க சொன்னதுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். And others, thank you other Rotarians, thank you very much. We'll end the meeting, sir. Thank you, Ramesh Babu. எல்லாரும் அதுக்கு I will send the invitation. Mallika Badrinath. Okay. Sir, thank you sir. Thank you sir. Thank you. Have a good day, sir. Good day, sir. I will end the meeting, sir.